நினைவில் வைத்துப் பாருங்கள். லக்ஷ்மணன் உயிரிழந்த போது அனுமன் சஞ்சீவினி மலையை தூக்கி வந்தார். அப்போ ஒரு கேள்வி, உண்மையிலேயே அப்படி ஒரு மூலிகை இருக்கிறதா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் யாராலும் அந்த மூலிகையை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை நம்புகிறார்கள். அது இருந்தால் மரணம் இல்லாமல் வாழலாம் என்று. ஆனால் சித்தர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஞ்சீவி என்பது ஒரு மூலிகை மட்டுமல்ல, அது ஒரு ரகசியம். சித்தர்கள் சொன்ன சஞ்சீவி. சித்தர்களின் கூற்றுப்படி சஞ்சீவி என்றால் காற்று. நாம் சுவாசிக்கும் காற்றுதான் உயிரின் அடிப்படை. யோகா, பிராணாயாமம் போன்ற மூச்சுப் பயிற்சிகள் மூலம் உயிர் சக்தியை பாதுகாத்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். அதனால்தான் சித்தர்கள் சொன்னார்கள், உடம்பு அழிந்தாலும் உயிரின் ஒலி அழியாது. ஆனால் காலப்போக்கில் இந்த உண்மை மறைந்து அது ஒரு மந்திர மூலிகை என்ற கற்பனையாக மாறிவிட்டது. மூலிகையும் மரங்களும் ஏன் சஞ்சீவி எனப்பட்டன? காற்றுதான் உயிர். ஆனால் அந்த காற்றை சுத்தப்படுத்தி நம்